6/4/2002 பிறந்தது. 24 வயசு முடிஞ்சு 1 மாதம் முடிஞ்சு 22 நாள், 25 வயசு நடப்பு. இவர் வந்து 9 வயசு 1 மாதம் வரைக்கும் சந்திர திசை அதில் பிறந்திருக்காரு. அதுக்கப்புறம் செவ்வாய் 7 வருஷம் முடிஞ்சு இன்றைக்கி ராகு திசையில் புதன் புத்தி 26 வயசு 7 மாதம் 11 நாள் வரைக்கும் ராகு திசையில் புதன் புத்தி. இன்றைக்கி இந்த பையனோட திருமணம் சம்பந்தமாக, வீடு மனை யோகங்கள், வேலை வாய்ப்பு இது சம்மந்தமாக கேள்வி இருக்கலாம். ஏதாவது தொழில் பண்ணலாமான்னு தான் பார்க்குறான். இந்த பையன் வந்து பார்த்தீங்கன்னா திருவோண நட்சத்திரம், மகர ராசி. இந்த பையனோட 2 பொம்பளை பிள்ளை இருக்கானே இருக்குங்களா? இந்த பையன் வெளிநாடு போயிட்டு வந்திருக்கணுமே. போயிட்டு வந்தாப்லையா? போயிட்டு வந்தீங்களா? போயிட்டு சம்பாதிக்கல, 2 மத்தியில் வந்துட்டேன் முடியாமல். 6. இந்த பையனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா உடம்புல வந்து நரம்பு சம்மந்தப்பட்ட பிரச்சனை, இரத்த சிவப்பணுக்கள் குறைபாடு நடக்கு. இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா 7 சனி முடிஞ்சு, மார்ச் வரைக்கும் 7 சனி முடிஞ்சு பையனுக்கு. ஸோ தம்பி, வாழ்க்கையில் உங்களுக்கு சாராயங்கிறது சுத்தர. ஏன்னு கேளுங்க, உங்களுக்கு சனியும் ராகும் சேர்ந்து ராசிக்கு 2ஆம் இடம் வாய் ஸ்தானத்தை சனி பாருங்க. நல்லா அது வந்து மோசமான உங்களோட வாழ்க்கையில் உங்களை ஒன்றுமில்லாமாக்குறது தான் சாராயம் தான். தொடாமல் இருங்களே, அந்த ஊரில் நீங்கள் பெரிய ஆளாயிரும். 2 மாடி வீடு கட்டி நல்லா கல்யாணம் பண்ணி புள்ள ஊட்டிவிட்டு அமோகமாக இருக்கக்கூடிய ஜாதகம் இந்த சாராயம் வந்து கெடுக்குது. தொடவே விடாதியா. இது வரைக்கும் இதுக்கு முன்னாடி ரைட்டு, இன்னையிலேருந்து நீங்கள் சத்தியம் பண்ணிக்கிங்க சாமிக்கிட்ட. தொடவே விட உங்கள் வளர்ச்சியை கெடுக்குதியா, கெட்ட பேர் ஏற்படுது. நல்லா சொல்லுங்கள். செவ்வாய் தோஷம் வேறு பையனுக்கு. செவ்வாய் தோஷமா இவருக்கு வந்து பார்த்தீங்கன்னா சுக்கிரன் கெட்டிருக்கு. திருமணம் பண்ணக்கூடிய சுக்கிரன் கெட்டிருக்கு. தொழில்காரரும் கெட்டிருக்காரு. லக்கணத்துக்கு பாதகஸ்தானத்தில் புதன். இருபத்தி 6 வயசு 7 மாதம் முடியணும். முடிஞ்சாதான் இவர் மண்ணள்ளி போட்டாலும் பொண்ணாகும். இப்போ ஒரு கடை ஓப்பன்ல ஏற்பாடு பண்ணியிருக்கிறேன். சிம்பிளாக வைக்கிறதுனா உங்கள் பேரில் வைக்காதீங்க. பேரில் வைக்கல, வேறு பேர் தான். வேறு பேரில் வச்சு நீங்கள் இருக்கலாம். வரவு செலவு நீங்கள் பார்க்கக்கூடாது, உங்கள் அம்மா பார்க்கணும். நான் இங்கே உட்காந்துருக்குறேன். நான் பால்வாடி போனோம். இல்லை, யாராவது ஒன்று சாத்திரப்பு. ஏன்னா இன்றைக்கி இவருக்கு வந்து பார்த்தீங்கன்னா ராகு திசையில் புதன் புத்தி கெடுதல் பண்ணக்கூடிய புத்தி நடக்குது. லக்கணத்துக்கு பாதகஸ்தானத்துக்கு பெண்கள் சம்பந்தமாக ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்காங்க. நல்லா சொல்லுங்கள். ஏன் அப்படின்னா, விரும்புகிறேன் போகிறேன் அப்படின்னு ஏதாவது ஒரு பிரச்சனையை இழுத்து விட்டு தாய் தகப்பனார் கௌரவ குறைச்சலை கொடுத்து சண்டை சச்சரவு இதுகளை இழுத்து விடக்கூடியது இந்த பெண் சம்மந்தப்பட்ட பிரச்சனை இந்த ஜாதகத்தில் நெருப்பு மாதிரி இருக்கான. நல்ல மனைவி உங்களுக்கு அமையும், கொஞ்சம் பொறுமையாக இருங்க. அப்படினால இப்போதைக்கு நடக்கக்கூடிய புதன் புத்தி 26 வயசு 7 மாதம் வரைக்கும் தெரியுது. இப்போ கடை வந்து என்ன கடை வைக்கலாம் அதை சொல்லுங்கள். புதன் புத்தி ராகதேசில் புதன் புத்தி தினசரி வருவாய் வர்ற மாதிரி தொழில் பண்ணணுமே. ஒன்று உணவு சம்பந்தமாக, இல்லை அப்படின்னா வியாபாரங்கள் ஏதாவது கடை. இல்லை, அவன் செல்லு மெக்கானிக்கரு, அது வைக்க தான் போய் ஏற்பாடு பண்ணுறோம். மொபைல் சர்வீஸு. 6ல் சந்திரங்கிறது தினசரி வருவாய். இன்னும் 2 3 4 5 6ல் குழு. பணம் புழங்குற இடம் தான் வைக்கலாம், ஒன்றும் பிரச்சனை. வைக்கலாமா? நல்லா இருக்கா? வைக்கலாம். இப்போ நீங்கள் சொன்னீங்கள மெயினாக அது 2 தான் நான் அடித்து கிடக்குறேன். அதுதான் எனக்கு இப்போ மேலே நம்பிக்கை இல்லாமல் இருக்குது. ஒரு கடனை வாங்கி வச்சா நம்ம ஒரு பொறுப்பாக இருந்து அதை செயல்படுத்தி நம்மளுக்கு நம்பி கொடுக்குறவங்களுக்கு நம்ம மரியாதை காந்தணும். இப்போ நீங்கள் சொன்னீங்கல்ல, அந்த 2மே அவன்ட்டு இருக்குது. அதனால தான் இப்போ எனக்கே நம்பிக்கை குறைஞ்சி போச்சு. நல்லா சொல்லுங்கள், நான் சொல்லி கொடுத்தேன்னு சொல்லுவேன். அவன் அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லை. இது பல இடத்துல சாதகத்தில் சொல்லியிருக்கிறாங்க, நாங்கள் சொன்னால் நம்ப மாட்டேன். ஜாதகம் தான் பையன். இது 2ஐயும் விட்டுட்டாருன்னா இன்னும் நல்லாயிருக்கும். 26 வயசு 7 மாதம் வரைக்கும் இவர் வைக்கிற தொழில் மந்தத்தன்மையாக தான் இருக்கும். ஓப்பனாக சொல்கிறேன். இந்த புதன் புத்தி முடிஞ்சதுக்கப்புறம் தான் நல்லாயிருக்கும். கடன் கப்பி கட்டிடலாமா? எப்படி ஒரு ரொட்டேஷன் பண்ணிடலாமா? ரொட்டேஷன் பண்ணிடலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆனால் நீங்கள் நினச்ச மாதிரி பண்ண உடனே எதிர முடியாது. ஆமாம். ஏன் அப்படின்னா உங்களுக்கு இப்போ புத்தி வந்து 24 வயசுலேயே ஆரம்பிச்சிருக்கு. 1 மாதத்துக்கு முன்னாடி கெடுதல் பண்ணக்கூடிய புத்தி, அதான் புதன் புத்தி. அப்போ இந்த புதன் புத்தி என்ன பண்ணும் அப்படின்னா, எவ்வளோ தான் நீங்கள் வந்து போராடினாலும் திருப்தியாக இருக்காது வியாபாரம். ஏதோ பட்சமாக ஏதோ வரவுக்கும் செலவுக்கும் கரெக்டாக இருக்கும். ஆனால் 26 வயசு 7 மாதம் முடிஞ்சுச்சுன்னா, 26 வயசு முடிஞ்சுச்சுன்னா அங்கிட்டு நல்லாயிருக்கும்.
செல்ஃபோன் மெக்கானிக்கு கடையெல்லாம் நல்ல கடை தான், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆனால் இப்போதைக்கு உங்களுக்கு மந்தத்தன்மையை கொடுத்து தான் சரி பண்ணணும். செய்யுங்க, நம்பி செய்யுங்க, நல்லா இருக்கும். ஆனால் இந்த 26 வயசுக்கு மேலே டாப்பாக இருக்கும், பிக்கப் ஆகிடும். அது வரைக்கும் நம்ம கொஞ்சம் மந்தப்படுத்தி தான் இருக்கணும், அந்த மாதிரி தான் இருக்கும். மந்தம்னா எனக்கு கடன் கட்டணும் 20,000 மாதம் எனக்கு கட்டணும் லோனு. கட்டிடுவாப்ல அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை. இந்த அடுத்தவங்க ஒரு நகையை வாங்குறான், அதை திருப்பி கொடுக்கணும். வேறு நான் வந்து சொத்து வாங்கணும், சோவா வாங்கினேன், ஓனெல்லாம் வாங்கணும்னு ஆசைப்படவே இல்லை. சொல்கிறாரு 1 வருஷம் இப்படி இது பண்ணிடல, 1 வருஷம் 1.5 வருஷம் பண்ணிட்டோம் பையன். அந்த கடனை கட்டணும். ஏன்னா லோனுக்காரங்களாம் நம்மளை பொறுமையாக பார்க்க மாட்டாங்க. அது வரையும் கடை திறந்துட்டா வாயில் தண்ணி வைக்கக்கூடாது. தண்ணி வைக்கக்கூடாது. பொம்பளை பிள்ளைகள்ட்ட பேசுகிறது நிறுத்த சொல்லுங்கள். தண்ணி வைக்கக்கூடாது, பொம்பளை பிள்ளைய தொந்தரவும் இருக்கக்கூடாது. கடையை பொம்பளை பிள்ளைய தொந்தரவோ இல்லை தண்ணி அடித்தாலும் கடையை சேர்த்து தண்ணி அடிச்சுட்டு படுத்துடுற மாதிரி இருக்கும். குடியார ஆளுங்க தொழில் பண்ண முடியாது, கடையை சாத்தி போட்டு படுத்துருவாருங்க. இல்லை குடிக்கிற அந்த மாதிரிலாம் இல்லை, சும்மா பசங்க. ஆனால் குடிச்சானா மனுஷனாக இருக்கான்ல, இல்லை அந்த அளவுக்குலாம் இல்லை. அதுதான் உங்களுக்கு தொந்தரவே. குடிச்சானா மனுஷனாக இருக்க மாட்டேன். இந்த சொல்கிறாருல்ல, குடிச்சா நான் நேராக இருந்து பார்க்குறேன். இதெல்லாம் கொண்டு எங்கள் அண்ணன்ட்டு போட்டு காட்டினா கொண்டு விடுன்னு பிரச்சனை